2008, 2009 அந்த ஆண்டுகளில் இதே மே மாதத்தில் ஈழத்தாயகத்தில் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு போர் நிகழ்ந்து நமது இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. அந்த துயரத்திலிருந்து பிறந்ததுதான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. அது தன்னுடைய 4 ஆண்டு பயணத்தை முடித்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற ஒரு தருணத்தில் எந்த இடத்தில் தமிழினம் அழித்து முடிக்கப்பட்டது என்று எல்லோரும் நினைத்தார்களோ அந்த இடத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் மீண்டும் நாங்கள் எழுகிறோம். வீர தமிழினம் வீழ்ந்து விடாது, மான தமிழினம் எவரிடத்திலும் மண்டிடாது என்பதை உலகத்தாருக்கு உணர்த்த வருகிற மே 24 மாபெரும் இன எழுச்சி அரசியல் மாநாட்டை திருச்சியில் நடத்துகிறோம். இந்த நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமைமிக்க எமது இனத்தின் அடையாளம். எனவே இது கட்சி மாநாடு அல்ல, ஒரு இன எழுச்சி மாநாடு. இது ஒரு மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். அதாவது தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திராவிட அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, இந்த 4 பெரும் சக்திகளுக்கு மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சுரண்டல், முறையற்ற நிர்வாகம், இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக ஒரு தூய அரசியலை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இந்த மண்ணின் பிள்ளைகளை முன்வைக்கிற ஒரு முயற்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. உங்கள் எல்லோரையும் ஒரு சேர சந்திப்பது உங்களின் வாயிலாக. இந்த மாநாட்டுக்கென்று சிறப்பு அழைப்பாளர்கள் யாரும் இல்லை, எமது மக்களை தவிர. எனவே எமது மக்களை இது ஒரு கட்சி மாநாடாக கருதாமல் நாம் பிறந்த பெருமைமிக்க ஒரு தமிழர் என்கிற இனத்தின் மாநாடாக, இனம் மானம் காக்கிற ஒரு மாநாடாக, வரலாற்றில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சாதிக்காக கூடிய தமிழன், இதுவரை தான் சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், தான் வணங்குகிற கும்பிடுகிற சாமிக்காக கோயிலுக்கு கூடிய தமிழன், இந்திய என்ற உணர்வோடு திராவிடர் என்ற உணர்வோடு திரண்ட தமிழன், முதலாக தான் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக கூட வேண்டிய ஒரு கால தேவையும் வரலாற்று கடமையும் வந்திருக்கிறது. அந்த வரலாற்று பெரும்பணியை ஆற்ற எமது உடன் பிறந்தவர்களை, உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எமது தாய் தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கிறோம். திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே, திசையெட்டும் திகைக்க திருச்சியில் கூடுவோம் தீந்தமிழ் இனத்தீரே, வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தோடு எமது அன்பு உறவுகளை அன்போடு அழைக்கிறோம். மக்களின் திரட்சியே மாற்றத்திற்கான புரட்சி. எனவே மாற்றத்தை விரும்பும் ஒவ்வொருவரும் ஒரே இடத்தில் கூடினால் அடுத்த நொடியில் மாற்றம். அந்த மாற்றத்தை விரும்புகிற இளைய தலைமுறை பிள்ளைகள், குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கிகள், நாளைய இந்த தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்கள் எல்லோரும் திருச்சியில் மே 24 கூடுவோம். இதையே என் அன்பான அழைப்பாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். வணக்கம். இல்லை, இதில் ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்குது. இது ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த தேசத்தில் நீங்கள் அரசே அறிவிச்சிருது, ஓட்டுநராக இவ்வளவு, நடத்துனராக 10 லட்சம், துணை ஆய்வாளராக அவருக்கு இவ்வளவு அப்படின்னு, ஆசிரியர் பணி இடமாற்றமாக இத்தனை லட்சம், அப்படி அரசே அதை தேசியமயமாக்கிடுச்சு.
அதனால் இதை ஒழிப்பது என்பது சட்டத்தினாலேயே திட்டத்தினாலேயே முடியாது. உளமாற ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தாதான், ஒவ்வொரு குடிமகனும் நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் லஞ்சத்துக்கு எதிரானவன். அப்போ உளமாற உணர்ந்து வளர்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியதான் இன்றைக்கி இருக்க தலைவனின் கடமையாக இருக்க ஒழிய இது சட்டம் போட்டு திட்டம் போட்டு முடியாது. நீங்களே பார்த்துருக்கீங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு மதிப்புமிக்க வழக்கறிஞர் வாதாடுறாரு. ஊழல் வழக்கில் சிக்கிய ஒருவருக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞர் வாதாடும்போது நீதிபதி வாதத்தை அப்புறம் பேசுங்க இன்னும் மூடிட்டு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இவருக்காக நீங்கள் வாதிடுறது சரியா என்று கேட்குறாரு. அவர் என்னுடைய வாதி, என்னுடைய கிளைண்ட் என்று அவர் சொல்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் இதெல்லாம் நடத்தி லஞ்சத்தை தேசிய மயம்னு அறிவிச்சு விட்டு போக வேண்டியதானே, ஊழலை அங்கீகரித்து விட்டுற வேண்டியதானே என்று சொல்கிறாங்க. இப்போ ஊழல் ஒழிப்புத்துறை இருக்குது, அதில் நடவடிக்கை எடுக்கவே அவருக்கு ஏதாவது காசு கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பார். அப்படித்தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. அதனால் ஊழல் லஞ்சம் இதற்கு எதிரான இன்னொரு தலைமுறையை உருவாக்குவது தான் இன்றைய தேவையாக இருக்குது. அந்த வேலையை தான் நாம் செய்ய முடியுமே ஒழிய நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், அப்படி ஒவ்வொருவரும் ஒரு தூய உள்ளத்தோடும் கரத்தோடும் வளர்கிற பிள்ளைகளை உருவாக்குவது தான் இந்த தேசத்தை சரி செய்யும். நீங்கள் சொல்கிறத சரி செய்யும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒவ்வொரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அது நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பு குறித்து? இப்போ போன தடவை தண்டிச்சாங்க, சிறைக்கு சென்றாங்க, அதையும் நம்ம அந்த நீதியும் மதித்தோம். இந்த தடவை விடுதலைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் மதிக்கிறோம். நாளைக்கு யாராவது உச்சநீதிமன்றத்தில் போய் இல்லை அது தவறுன்னு சொல்லி தண்டித்தாலும் அதையும் நம்ம ஏற்போம். நீதியை இப்போதும் நம்ம மதிக்கிறோம், அவ்வளோதான். அதில் என்னுடைய கருத்து அது. இதே நேரத்தில் நீதிமன்றங்களுக்கு திருப்பி நீங்கள் மதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் இப்போது வெவ்வேறு விஷயங்கள் இப்போது மூவர் தூக்க பிரச்சனையில் அதே நீதிமன்றங்கள் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் ஏற்றுப்பீங்க? அதை நீங்கள் மூவர் தூக்கில் நீதிமன்றமும் நம்ம நிரபராதின்னு தெரியலன்னா நம்ம போராடுறோம். இப்போ அதே மாதிரி அந்த கட்சி அவங்க எங்கள் தலைவர் நிரபராதிங்கிறனா அவங்க போராடுறாங்க. ஆமாம், இப்போவும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பார்க்குற முறையிடமே ஒழிய நீதிமன்றத்தை தான் நம்பியிருக்கோம். ஒரு ஜூலை 15 வர்ற அந்த தீர்ப்பை தான் எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்படி தான் நம்ம போராடுற மாதிரி. ஆனால் உலகத்துக்கும் நீதிக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வழக்கு நீதிமன்றத்திலையும் வாதிடுறோம், மக்கள் மன்றத்திலையும் எடுத்து வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படி உண்ணாவிரதம் அப்படி நம்ம எடுத்து சொல்கிறோம். அதான் நம்ம செய்கிறோமே ஒழிய நீதியை எப்போதும் மதிக்கிறோம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு உறுப்பினர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னா அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் முறை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? நாம் தமிழர் இல்லை, தொடக்கத்திலே நாம் கட்சி 2010 தொடங்கும் போதே நம்ம தனித்து இயங்கிறது என்று முடிவெடுத்து தான். ஏன்னா நான் நினச்சிருந்தா திமுக அதிமுகவில் அங்கே தான் இருந்தேன், திமுக அங்கேயே இருந்திருக்கலாம், அதில் அதிமுகவில் ஒரு பெரிய இயக்கத்தில் சேர்ந்துருக்கலாம். இதுக்கு முற்று முதலாக மாற்றாக நம்ம ஒரு அரசியலாக உருவாகணுங்கிற சூழல் வந்ததுனால தான் இந்த வேலையை செய்கிறோம். அப்படிங்கும்போது நாம் எளிய மக்களின் பிள்ளையாக இருக்கோம். ரெண்டாவது பொருளாதாரம் ஊடக வலிமை இதெல்லாம் இல்லாதனால இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக நிர்வாக வசதிக்காக என்ன செய்கிறோம், ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாவட்டமாக பிரித்து அறிவித்து வேலை செய்கிறோம் நாங்கள். அதனால் 234 தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு 234 மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால எனக்கு அந்த சிரமம் இல்லை. இந்த நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற நிறைய அரசியல் கட்சிகளாக திராவிட அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஜாதி அடிப்படையிலான அந்த வாக்கு வங்கியை கணக்கில் வச்சு தான் உறுப்பினர்கள் அங்கே நிறுத்தப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இது எந்த அளவு வேறுபடும், இல்லை அதே கொள்கையை தான் நீங்களே எடுக்கணும்? இல்லை, நாம் தமிழர் அப்படின்பதே சாதிய ஒழிப்புக்கான அடையாளம் தான் அது. இப்போ நாம் இப்போ ஒரு சாதி மத உணர்ச்சி இருக்கிறவரை ஒருவன் தமிழனாக முடியாது. என்னைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் நான் யாருங்கிற கேள்வி வரும், அப்போ நான் தமிழருங்கிற பதில் பிறக்கும். அப்போ அதனால தான் நீங்கள் நாம் தமிழர் என்பதே சாதி ஒழிப்புக்கான ஒரு வேலை தான் அது. அப்போ அதனால் நாங்கள் சாதி பார்த்து அது பார்த்து நிறுத்தணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. நாங்கள் பொதுவாக தமிழ் பிள்ளைகளாக தான் நிற்போம். அந்த பார்வையோடு தான் இந்த தேர்தலை அந்த நோக்கத்தில் தான் அணுகுவோம். நான் முதல்ல சொல்லிட்டேனே, நீங்கள் அதிமுக ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, இது எல்லாத்துக்கும் எதிர்கட்சி நாங்கள் தனித்து தான் போட்டிடுறோம். நான் கூட்டணியில் சேர்றதில்லை. சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில் தனிச்சு தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். தனிச்சு தான் ஒரு ஓட்டுனாலும் உண்மையான ஒரு தூய தமிழன் ஓட்டு இருக்குதா இல்லையா? சாதிக்கு இத்தனை வாக்கு வங்கி,
மதத்துக்கு இவ்வளோ வாக்கு விழுக்காடு, திராவிட அரசியல் கட்சிக்கு 30-40ன்றாங்க, இந்திய தேசிய கட்சிகளுக்கு இருக்குதுங்கிறாங்க. உண்மையிலே தமிழுக்கும் தமிழனுக்கும் வாக்குன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? தமிழன்னு ஒரு இனம் இந்த மண்ணில் இருக்குதா இல்லையான்னு ஒரு தேர்வு எழுதுறதுக்கு தான் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 10 ஓட்டுனாலும் ஒரு மான தமிழன் இருக்கான், 10 பேர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு தான் இருக்குதா இல்லையா? மொழி, இனம், மக்களின் நலம், மண்ணின் வளம், இந்த கொள்கை அடிப்படையில் ஒரு அரசியல் உருவாவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கா இல்லையா? முதல்ல ஒன்று அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தனிச்சு போட்டிடும். இந்த சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களோட பிரச்சாரத்தில் இருக்கும் எடுத்துப்பீங்க? என்னென்ன அது பிரச்சாரத்தை பிள்ளை கேட்கணும். இல்லை, அடிப்படை வந்து உங்களுக்கு வந்து நம்ம நிலத்தில் வந்து உங்களுக்கு கல்வி, மருத்துவம், வேளாண்மை, இது எல்லாமே அடிப்படையே இல்லை. எங்களுக்கு சரியான சாலை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர், தடையற்ற மின்சாரம். இப்போ அறிவும் உயிரும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு தேசமாக இருக்குது. கல்வியும் மருத்துவமும் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி வந்துடுது. இப்போ எனக்கு வந்து 1/2 கிலோமீட்டரில் வந்து மருத்துவமனை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு 60 கிலோமீட்டரில் மருத்துவமனை இருக்குது. இப்போ இது ரெண்டும் வந்து ஒரு சமமான பொருளாதாரமாகவோ வளர்ச்சியாகவோ பார்க்க முடியாது. நான் ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன். ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு ஆசிரியர் நடத்துகிற பள்ளியில் ஒரு மாணவர் படிக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் தகுதி திறனில் ஒன்றா மோதணும்னா நான் வெல்ல முடியாது. அப்போ சமமான கல்வி, சரியான கல்வி, தரமான மருத்துவம், சரியான மருத்துவம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசமாக தான் இருக்கணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அப்போ மருத்துவம், இதெல்லாம் இருக்கணும். அப்போ முதல்ல எங்களது வேலை திட்டம் வயிறு, உயிர், அறிவு, பயன். அப்போ வேளாண்மை, கல்வி, வேளாண்மை, மருத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, இதுதான் அடிப்படை திட்டம். அது மாநாட்டை அப்போ நடத்த வேண்டியது இல்லையே, இங்கே தீர்மானத்தை சொல்லிட்டா. அது மாநாட்டில் நாங்கள் வெளியிடுவோம். இன்னும் 3 நாள் தானே இருக்குது. மகளிருக்கு அதிக விழுக்காடு நாங்கள் கொடுப்போம். குறைஞ்சது 30 பேரையாவது நிறுத்துவோம், 33 பேரையாவது நாங்கள் நிறுத்துவோம். நம்ம சரிபாதியாக நினைக்கிறோம். மகளிர் அரசியலுக்கு பங்கேற்க வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது, அச்சப்படுறாங்க. ஏற்கனவே இருந்த அரசியல் சூழல் ஒன்று. அப்புறம் இப்போ புதிதாக வர்றவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருமே அரசியல் ஒரு அவசியமானதாக தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இது ஒரு அநாகரிகமானது, இது வெறும் ஒரு காளிகளும் பொறுக்கிகளுமாக செய்கிறது ஒன்று அப்படின்னு உளவியலாக ஒரு இது இருக்குது. அதை உடைச்சி அதிலேருந்து நம்ம குடும்ப பெண்களை கொண்டு வர்றதே பெரிய போராட்டம். ஒருவேளை இனி நம்ம நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறி நமக்கு ஒரு சரி விழுக்காடு, ஒரு 50 விழுக்காடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன முன்வைக்கிறோம்னா, இப்போ இந்த உள்ளாட்சிகளில் வந்து இப்போ கவுன்சிலர் போன்ற பதவிக்கு, பஞ்சாயத்து தலைவர் போன்ற பதவிக்கு வந்து பெண்களுக்கென்று தனித்தொகுதி இருக்குது, தனியாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்போ பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று எப்படி தனித்தொகுதி இருக்குதோ அதுபோல் பெண்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தினோம், அதில் திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் பெண் வேட்பாளரை தான் நிறுத்தோம். இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் அதிமுக ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துது, மற்ற எல்லாரும் ஆண் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. அது வந்து சரியான போட்டியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. அப்போ இந்த பெண்களுக்கு முன்னுரிமை வரணும் அப்படின்னா இதே மாதிரி எப்படி உள்ளாட்சியில் இருக்குதோ அதே மாதிரி பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலையும் பெண் வேட்பாளருக்குன்னு தனி தொகுதிகளை நம்ம ஒதுக்குவது தான் அதிகமாக பெண்கள் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வருது. ரெண்டாவது, இங்கே உளவியலாகவே பெண்களுக்கு ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு மாநகராட்சி தாயாவே ஒரு பெண்ணை எடுத்துட்டா அவங்கள இயங்க விடாமல் அவங்க கணவரோ அவர் தம்பியோ அல்லது மச்சினரோ இவங்க அப்பாவோ இப்படி இயங்கிறது வந்து நம்ம பரவலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அது சரியாக இல்லை. அப்போ அதனால் பெண்களாலும் முடியுங்கிறதுக்கு பெண்களை தனியாக இயங்க விடுறது தான் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான சுதந்திரம். அப்போ அதை கோரிக்கையாக வச்சு நாங்கள் இந்த தேர்தலில் பரப்புரை செய்வோம். பெண்களுக்கு நான் நிறுத்துகிறேன், நான் இந்த இடத்துல பெண் வேட்பாளர், தயவு செய்து எல்லாரும் பெண் வேட்பாளரை போடுங்க, அதுதான் சரியாக இருக்கும்னு நாங்கள் கேட்போம். அதை உறுதியாக கொடுப்போம். எனக்கு நிறைய தங்கைகள் அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க, அது கட்டாயம் நிறுத்தும். வரணும், அவங்க வந்து முன் வந்து அண்ணா நான் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம
ஒரு ஒரு குடும்பமாக நம்ம பழகுறோம், அவங்களோட அவங்க உரிமைக்காக நிற்கிறோம், அவங்களுக்கு நம்மளுக்கான அரசியலை நம்ம செய்யணுங்கிற துணிவோடு வந்தால் தான் அதை நம்ம கொண்டு போக முடியும். மத்திய அரசு போகுது சார், விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள், தொழிலாளர் பொதுவாக மக்கள் விரோத போக்காக தான் பார்க்கப்பட்டு போராட்டம் நிறைவு செய்ய போகிறாங்க. ஓராண்டு சாதனையை ஒரு வாரம் கொண்டாட போகிறாங்க அவங்க. அதாவது நம்ம எங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதனைன்னு பார்த்தா இந்த ஓராண்டில் பாரதிய ஜனதா வந்து ஊழல்னு ஒன்று அந்த ஒரு சிக்கலை அது தவிர வேறு எதுவும் சாதனை இல்லை. இந்த காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அடிப்படையில் மாற்றம் இல்லை. ரெண்டு பேருக்குமே கல்விக் கொள்கையோ, பொருளாதார கொள்கையோ, வெளியுறவு கொள்கையோ, நீர் மேலாண்மை கொள்கையோ, பாதுகாப்புத்துறை உள்ள கொள்கையோ எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இந்த தத்துவத்தை, இந்த கொள்கை முடிவை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் அல்ல, பாரதிய ஜனதா அல்ல, யார் வந்தாலும் செய்ய முடியாது. ஏன் நானும் நீங்களும் வந்தாலும் நல்லது செய்ய முடியாது. அப்போ இந்த அமைப்பு தப்பாக இருக்குது, இந்த கொள்கை முடிவு தப்பாக இருக்குது. அப்போ அதை மாற்றாமல் நீங்கள் வந்து இப்போ பொருளாதார கொள்கை பிழையாக இருக்கிறனால தான் நீங்கள் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. எல்லாம் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம்னா அப்போ அன்னைக்கு இங்கிலாந்துக்கு மட்டும் அடிமையாக இருந்த நாடு இன்றைக்கி எல்லாருக்கும் அடிமையாகிற வாய்ப்பு தான் இந்த உலகமயம், தனியார் மயம், தாராளமயம். அப்போ நீங்கள் வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வந்தவனை, கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனை போராடி விரட்டிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரவனை வான்னு சிவப்பு கம்பளம் வச்சு வரவேற்கிறது தான் இந்த பொருளாதார கொள்கையாக இருக்குது. அப்போ அது பிழையானது. அப்போ இந்தியா அன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன்னா எல்லாம் ஜப்பான் வருது, கொரிய முதலாளி வர்றாரு, ரஷ்ய முதலாளி வர்றாரு, சீன முதலாளி வர்றாரு, அவருக்கு 2000-3000 ஏக்கரை பறித்து கொடுக்குறது. அப்போ விவசாயி தற்கொலை செய்கிறான். விவசாயி தற்கொலை செய்கிறது அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு இல்லை, நமக்கு சாப்பாடு போட முடியலையேங்கிற வருத்தத்திலாம் சாகுறான். இப்போ விவசாயி சாவது எதை குறிக்குது? நான் இன்னைக்கு சாகுறேன், நாளைக்கு நீங்கள்லாம் சோறு இல்லாமல் சாவீங்கிறத உணர்த்துது. அப்போ இந்த தேசம் எங்கே போயிட்டுருக்குன்னு நம்ம பார்க்கணும். இவங்க எல்லாம் வளர்ச்சி, வேலை வாய்ப்புன்னு இனிப்பான சொற்களை காதில் போடுறாங்க. ஆனால் அது வளர்ச்சியாக வருமா? அது வேலை வாய்ப்புனா எப்படி? 1000 ஏக்கர் விளைநிலங்களை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அரிசியும் பருப்பும், வெண்டைக்காயும், வெள்ளரிக்காயும், கத்திரிக்காயும் எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். அப்போ பணத்தை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது? கேட்டால் வேலை வாய்ப்புன்றாங்க. வேலை வாய்ப்புனா நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரிக்கு நாங்கள் மின் உற்பத்தி திட்டத்துக்கு நாங்கள் 500 ஏக்கரை கொடுத்தாங்க. அதில் நிலத்தை கொடுத்த எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சா? இழப்பீடுனா இழப்பீடு 4 மடங்கு கொடுக்குறோன்றீங்க. அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது? அப்போ விளைநிலம்ங்கிறது நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது, அந்த வளங்கள். அதையும் பறித்து அந்நிய முதலாளிக்கு கொடுத்துட்டா, ஒருவேளை அரசாங்கத்திட்ட இருக்குது 1000 ஏக்கர்னா ஒரு நாள் நான் புரட்சி செய்தால் அது பறித்து அரசுக்கிட்ட இருந்து நான் போராடி பெறலாம். அந்நிய முதலாளிகிட்ட இருந்தால் நான் எப்படி எடுக்கிறது? ஜப்பான் முதலாளி, கொரிய முதலாளிகிட்ட இருந்தால் நான் எப்படி போய் போராடி எடுக்கிறது? அப்போ இது ஒரு மிகப்பெரிய பேராபத்துக்கான திட்டங்களாக தான் இருக்குது. அதுவும் இந்த நிலம் கையகப்படுத்துகிற அவசர திட்டம் இருக்குது. சொந்த நாட்டு மக்களில் எதுக்கு அவசர திட்டம்? நீங்கள் இந்த 5000 ஏக்கர் வச்சுருக்க பெருமுதலாளிகிட்ட எடுத்து நிலமற்ற ஏழை விவசாயி கொடுக்க போறீங்களா? இல்லையே, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு எதுக்கு இந்த அவசர சட்டம்? அது தேவையில்லையே, அது தேவையில்லை. நீங்கள் பிறம்போக்கு இடத்தை பயன்படுத்துவோம், தேவைன்னா தான் எடுப்போம் அப்படின்னு. அப்போ தேவையாகும் போது நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியதானே? தேவைப்படும் போது அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியதானே? இப்போ அவசர அவசரமாக அதை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவைன்னு யார் ஆதரிச்சாலும் தப்பு தானே? அதனால் அதிமுக ஆதரிச்சுட்டா அதிமுகவே ஆதரிச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? அதிமுக ஆதரிச்சாலும் தப்பு தான் அது. சமீபத்தில் திமுக ஸ்டாலின் வந்து அனைத்து கட்சி தலைவர்களும் வாசல் பத்திரிகை போட்டிருக்காரு. அது வந்து இப்போ எப்படி இருக்கு நீங்கள் சொன்னீங்க, அது உங்களோட கண்ணோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. அதை வந்து ஒரு பண்பாட்டு நிகழ்வு, ஒரு குடும்ப நிகழ்வு. இப்போ எனக்கு கூட தான் தம்பி அருள்நிதி வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்குறாரு. அதனால் இப்போ நான் போய் எனக்கு கூட்டணிக்கு போயிடுவேன். திருமணத்துக்கு இப்போ நான் போனேன்னு வைங்க, அதனால் கூட்டணி ஆயிருமா? பண்பாட்டு நிகழ்வு அந்த இது இந்த திராவிட அரசியல் கட்சிகள் தான் இந்த அநாகரிகத்தை பிளந்து விட்டது. இப்போ நீங்கள் வந்து சாதி மத தீண்டாமையை விட அரசியல் தீண்டாமை வந்து தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குது. இப்போ வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா காந்தியும் எதிரெதிர அரசியல் கொண்டாலும் மாலையில் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து தேநீர் சாப்பிட்டுட்டு விவாதிக்கிறாங்க. நீங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை அடிக்கல் நாட்டுற இடத்துல அன்றைய பிரதமரும் வருங்கால பிரதம வேட்பாளராக நின்ன நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் நிற்கிறாங்க. அங்கே வந்து அந்த இது இருக்குது. ஒரு பாராளுமன்ற வளாகத்தில் சீதாராம் யெச்சூரியிலேருந்து டி ராஜாவிலேருந்து பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இங்கே அப்படி இருக்கா? ஒரு அதிமுக அமைச்சரும் திமுக அமைச்சரும் ஒரு வானூர்தியில் பயணம் செஞ்சால் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறது இல்லை.
நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒரு இந்து பையன் மணந்துக்கிற முடியும், ஒரு இந்து பெண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் மணந்துக்க முடியும். எவ்வளோ மதம் இருக்கங்கள் இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் ஒரு உயர்ந்த சாதி பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிற முடியும். ஆனால் அந்த அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை திமுக மாவட்ட செயலாளர் மயன் திருமணம் செஞ்சுக்க முடியுமா, காதலிக்க முடியுமா? சாதி கேட்டு மதம் கேட்டு பலதோட இப்போ கட்சி கேட்டு நீங்கள் என்ன கட்சிங்க திமுகவை ஐயோ என்னை பார்க்காதீங்கிற அளவுக்கு அரசியல் தீண்டாமல் இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு இந்த அநாகரிகத்தை நீங்கள் பண்ணணும். ராஜாஜியும் பாறை பெரியாரும் நேரெதிர் தத்துவம் கொண்டவங்க, ஆனால் கடைசி வரை நட்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த பெரியாரின் வழிவந்த இந்த திராவிட அரசியல் கட்சிக்கு தான் இந்த அநாகரிகத்தை இந்த மண்ணில் விதைச்சது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு திமுக மாவட்ட செயலாளர் அப்போ அருள்நீதி இருக்கிறாரு, அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை காதலிச்சிடுறாரு. ஜெயலலிதாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர் ஒரே மேட்டில் திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? அப்போ இந்த அநாகரிகத்தை இந்த அரசியல் தீண்டாமை யார் ஒழிக்கிறது? அதனால் இதில் போய் அதை பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு பண்பாட்டு நிகழ்வு, எல்லாரையும் அழைக்கிறாங்க. அரசியல் வேறு, கொள்கைக்கு வேறு, கருத்தியல் நிலைப்பாடு வேறு, பண்பாடு வேறு. என்ன எதிரியாக இருந்தாலும் அவர் மரணம் அடைஞ்சால் அந்த அங்கே போய் அவருக்காக வருத்தம் அடைகிறதுங்கிறது தானே இது. அதானே தமிழனுடைய மாண்பே தானே. அதில் போய் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. பத்திரிக்கை கல்யாணம் திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தவங்களெல்லாம் கூட்டணின்னா அப்போ அதிமுகவை தவிர எல்லாம் ஒரே கூட்டணியாக தான் இருக்கணும். போட்டி இல்லை. 16 தேர்தலில் 16 வருதோ 15 வருதோ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மொத்தமாக நாங்கள் தொடங்கி போட்டிடுறோம். அதுக்கப்புறம் வர உள்ளாட்சி, பாராளுமன்றம், எல்லா இடைத்தேர்தல் அதிலெல்லாம் போட்டிடுவோம். முதல்ல தொடங்குறது இதில் தொடங்குறது. எந்த தேர்தலில் அது ஒன்றும் நம்ம யாருக்கும் ஆதரவுங்கிறது இல்லை. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் நிற்கும்போது கூட நாங்கள் ஒன்றும் பெரிய ஆதரவு. எங்கள் கவனம் 2016 அல்லது 15 அடுத்து வர தேர்தலை நோக்கி தான் போகும். 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை பற்றி சாதனைன்னு ஒன்றும் சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை. ஆனால் பெருத்த வேதனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, அப்படியே இருக்குது. ஆள் தான் மாறி இருக்க ஒழிய ஐயா கலைஞர் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்காங்களே ஒழிய இங்கே காலங்காலமாக ஒரு அரை நூற்றாண்டாக ஆள் தான் மாறுதே ஒழிய ஆட்சி மாறுவதில்லை. இப்போ அதனால தான் நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தால் பயன் இல்லை, அரசியல் மாற்றம் தேவைப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்தை கொள்கையாக கொண்டு நகர்றோம். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஐயா கலைஞர் ஆட்சி காலத்துலேயும் ஆற்று மணல் கொள்ளை போகுது. அப்போ இவங்க வந்தாலும் ஆற்று மணல் கொள்ளை போகுது. அங்கேயும் மின்தடை இருக்குது, இங்கேயும் மின்தடை இருக்குது. அங்கேயும் ஊழல் இருக்குது, இங்கேயும் ஊழல் இருக்குது. அப்போ அங்கேயும் லஞ்சம் இருக்குது, இங்கேயும் லஞ்சம் இருக்குது. அப்போ அங்கேயும் கச்சத்தீவா, அது 2 பேரும் மீட்க போராடுறது தான். அணு உலையா 2 பேரும் அதுக்கு ஆதரவு தான். இப்போ ஈழ விடுதலையா, அது 2 பேருக்குமே ஒரே நிலைப்பாடு தான். அப்படிங்கும்போது எந்த மாற்றமே இதில் இல்லை. 2 அரசுமே டாஸ்மார்க் ஒன்றில் தான் முழுமையான பாஸ்மார்க்கு வாங்குது. வேறு இதில் எங்கே இருக்குது? அவங்க வந்தாலும் மதுக்கடைகள் இருக்கும், இவங்க வந்தாலும் மதுக்கடைகள் இருக்கும். மூடும்னா நீங்கள் வேணால் போராடிக்கிறீங்க, நாங்கள் மூட முடியாது, அதானே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்குள்ள மாற்றத்தை விரும்ப முடியாது. இது எல்லாத்தையும் மாற்றுவதுதான் மாற்றமாக அமைய முடியும். முடியாதுன்னு ஒன்று இருக்குதா? முடியாதுன்னு ஒன்று இருக்குதா? இங்கே பாருங்க, காமராஜரை தோக்கடிச்சது திமுக இல்லை, காமராஜரை தோக்கடிச்சது தமிழ் மொழி. அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் இந்தி திணிப்பில் தாய்மொழி மேலே இருந்த பற்றில் அந்த நேரத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்ச அந்த இந்தி திணிப்பில், அந்த மொழி போராட்டத்தில், போரில் தங்கள் உயிரை தியாகம் செஞ்ச அந்த மொழிப்போர் ஈகையில் உடம்புல எரிஞ்ச அந்த நெருப்பில் வெடித்த புரட்சியில் தான் பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டாரே ஒழிய அவர் ஊழல் செய்தார் என்றோ அவர் நேர்மையற்ற தலைவர் என்றோ அப்படி இல்லை. அது ஒரு விபத்து. அதை நீங்கள் காமராஜரே திமுக தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் இன்னும் ஒரு 5 ஆண்டு பொறுத்திருந்து பாருங்கள், நீங்கள் இந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். திராவிடம்ங்கிறது இந்த திராவிட அரசியல் கட்சிகளே அதுவே தள்ளாடி விழப்போகுது. இதில் போய் இதை தோக்கடிக்க முடியுமா, மாற்ற முடியுமான்னு எப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படி தான் டெல்லியிலலாம் நினச்சாங்க. மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ், இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா, கெஜ்ரிவால் எங்கிருந்து வந்தார்? கட்சி தொடங்கி ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள், ஓராண்டுகள், அப்போ ஓராண்டு கூட அவர் இல்லை, வந்த 6 மாதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலையா? இதை நான் செய்கிறதில்லை, மக்கள் விரும்புகிறது. மக்கள் இந்த 2க்குமான ஒரு மாற்றை விரும்பி கொண்டிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் உணர போகிறீங்க. அப்படித்தான் விஜயகாந்த் மிகப்பெரிய தலைவர் என்று ஒரு இதில்லை. இந்த 2 பேருக்கும் பிடிக்காதவர்கள் இவர் ஒரு மாற்றாக இருப்பாரா நம்பிக்கையோடு
வாக்கு செலுத்தி பார்த்தாங்க. அதான் அந்த 8 விழுக்காடு. இப்போ அவர் திருப்பி மறுபடியும் போய் திராவிட கட்சிகள்கிட்ட மறுபடியும் அந்த மற்ற கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சதுனால அவருக்கு வாக்கு வங்கி இப்போ குறையுது. இப்போ நீங்கள் நிச்சயமாக இது மாற்றம். 50 ஆண்டுகளுக்கு மேலே எந்த ஒரு தத்துவம் மாறாமல் இருந்ததில்லைன்னு மார்க்ஸே சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பருவமே மாறிடுச்சு. அப்போல்லாம் ஐப்பசி கார்த்திகையில் மழை பெய்யும், நாங்கள் வேளாண்மை செஞ்சோம். இப்போ ஏப்ரல் மே மாதத்தில் அக்கினி நட்சத்திரங்கிற ஒன்று, அக்கினி வெயில் அதுவே இல்லை, வெறும் அடமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பருவமே மாறுது. இது எம்மாத்திரம் மாற்ற முடியாதா?